வாசிக்க வேண்டிய வேத பகுதி யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 2 - 4 வரை, பிறகு 9 - 15 வரை. அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்களிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனுமானால் தாவினை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வனாந்தரத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். வசனம் 9. அப்பொழுது மோசே ஆரோனை பார்த்து, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி, கர்த்தருடைய சந்நிதியில் சேருங்கள், அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று சொல் என்றான். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோடு பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடிய காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடிய காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின், இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியடை தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். கர்த்தர் கட்டளை இடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்மாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்து கொள்ள கடவன் என்றான். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து, சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவரும் பார்க்க வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது. Isn't it good to come into God's house? ஆண்டவருடைய ஆலயத்தில் வருது இவ்வளவு மகிழ்ச்சியில. வீடியோ பாடல் இருக்கு, நான் பாட முடியல. அழகான பாடல்கள், வரிகள் நம்மளை உற்சாகப்படுத்துகிறது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லலாம். அது ஓகே. ஓகே, பிரைஸ் காட். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அது என்ன? வாட் இஸ் இட்? இன்றைக்கு வாசிக்க கேட்ட பைபிளுடைய பேசேஜ் வந்து புக் ஆஃப் எக்ஸடஸ், யாத்ராகமம் என்ற இந்த புத்தகம். யூ கேன் கால் இட் a book of the pilgrims. யாத்திரர்கள்னா பில்கிரிம்ஸ். இந்த புத்தகம் எதை விவரிக்கிறது என்றால்,
அடிமை தேசமா இருக்கக்கூடிய எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தாரை ஆண்டவர் விடுவித்த பல சம்பவங்களை நாம் அதிலே வாசிக்கிறோம். We are reminded when we read. இதை நம்ம வாசிக்கும் போது நாம் ஞாபகப்படுத்தப்படுகிறோம். நாம் யாத்திரர்கள், நாம் தொடர்ச்சியாக பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். We are pilgrims in progress. Pilgrims Progress என்ற ஒரு புத்தகம் ஜான் பர்னியன் நினைக்கிறேன் அவர் எழுதினார். வெரி ஃபேமஸ் புக் many years back. So we are all pilgrims. நாம் progress பண்ண வேண்டும், regress இல்லை. முன்னால செல்ல கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆண்டவர் நம்மை விடுவிப்பார், இன்னும் விடுவிப்பார். God has delivered us in the past. He will now deliver us. He will continue to deliver us. அதனாலதான் இந்த எக்ஸடஸ் புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது அது நம்மளை உற்சாகப்படுத்துகிறது. இந்த கான்டெக்ஸ்ட நம்ம பார்ப்போம். எக்ஸடஸ் 16 சகோதரி வாசித்தாங்க, சில வசனங்களை வாசித்தாங்க. ஆனா அதனுடைய கான்டெக்ஸ்ட நம்ம பார்க்கும்போது மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனாக காணப்பட்டார். As a man of God, God chose him. ஆண்டவர் எதற்கு மோசேயை தேர்ந்தெடுத்தார் என்றால் இந்த திரளான ஜனங்களை அவர் நடத்த வேண்டும், ஜனங்களுடைய தேவைகளும் அவர் சந்திக்க வேண்டும். அவர்களுடைய தேவை அதிகமாக இருக்கிறது, வெவ்வேறாக இருக்கிறது. பாருங்க, மோசே தேவனால் பயன்படுத்தப்பட்டு ஜனங்கள் அதை காண்கிறார்கள். அந்த வனாந்தரம் இஸ்ரேல் தேசம் பார்த்தீங்கன்னா அன்றையும் இன்றையும் ஒரு டெசர்ட் ரீஜன். அந்த டெசர்ட் ரீஜன்ல வாழுவது, செழிப்பா இருக்கிறது சிரமம். அதுக்கு மேலாக அவர்கள் அந்த வனாந்தரமான அந்த பாதையில, அந்த நிலத்துல அவர்கள் பிரயாணம் பண்ணணும். They had to travel in the desert for long periods. Long periods na literally years, decades. பல வருடம் அவங்க வந்து பிரயாணம் பண்ண வேண்டியதா இருந்தது. அப்ப ஒரு காலகட்டத்துல அவங்க தண்ணீர் தாகமாக இருந்தார்கள் ஜனங்கள். அப்ப ஆண்டவர் பாருங்க, மோசே மூலமாக அவங்களுடைய தேவையை சந்திக்கிறதை நம்ம பார்க்கிறோம். மோசே மூலமாக மாராவின் தண்ணீரை ஆண்டவர் மதுரமாக மாற்றினார். மாராவின் தண்ணீர், மாரானா bitter water, God changed it into sweet water. மாராவின் தண்ணீரை மதுரமாக ஆண்டவர் மாற்றி அமைத்தார். சோ எப்போலாம் தேவை வருதோ, எப்போலாம் ஜனங்களுக்கு வந்து ஒரு பயம் வருதோ, ஒரு கேள்வி வருகிறதோ, ஒரு சந்தேகம் வருகிறதோ, ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்றால் முடுமுறுத்தார்கள். எத்தனை பேருக்கு கிரம்பல் என்ற வேர்ட் வெரி ஃபெமிலியரா இருக்கு? முடுமுறுக்கிறவருங்க எத்தனை பேருக்கு இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்களே? அதெல்லாம் சொல்லக்கூடாது, சர்ச்சில் இருக்கோம். முடுமுறுக்கிறோம்ல வாழ்க்கையில, என்னடா வேலையில எப்படி இருக்கு, வீட்டு பிரச்சனை எப்படி இருக்கு, குடும்ப பிரச்சனை எப்படி இருக்கு, என்னுடைய சொந்த உடன் பிறந்தவர்கள் இப்படி நடந்துக்கிறாங்களே, எனக்கு நெருங்கிய நண்பர்கள் இப்படி நடக்கிறார்களே, என்னுடைய சூழ்நிலை மாறாமல் இருக்கிறது. நம்ம வந்து முணுமுறுக்கிறோம். You are not alone. நீங்க முறுக்கிறீங்கன்னா இஸ்ரவேல் ஜனத்தாரும் இஸ்ரவேல் புத்திரர்களும் முணுமுறுத்தார்கள். ஆனால் பாருங்க, இந்த வசனத்துல 23ஆம் வசனத்துல பார்க்கிறோம். எக்ஸடஸ் 15:23 நான் வாசிக்கிறேன். 15:23. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். நோட் பண்ணீங்க இந்த வார்த்தை, எண்ணத்தை குடிப்போம். The people are disappointed, angry. மோசே, ஏன் எங்களை இவ்வளவு தூரம் நீங்க கடந்து வந்து செய்தீங்க, இப்ப நம்ம தண்ணி கூட குடிக்க முடியாத ஒரு நிலைமை, எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே என்ன செய்யறாரு? மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஹல்லேலூயா. ஜனங்கள் மோசே அண்டையில முறுமுறுத்தார்கள், மோசேயோ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு
அங்கே அவர்களை சோதித்து இந்த வசனம் சொல்லுது. People grumble, but Moses cried out to God. ஆண்டவர் ஏற்ற நேரத்துல காரியங்களை சரிப்படுத்தினார், தேவைகளை சந்தித்தார், ஜனங்கள் அதை ருசி பார்த்தார்கள். There will be moments that we do grumble, and it is human to do so. Absolutely என் வாழ்க்கையில முறுமுக்காம நான் இருக்க போறேன்னு சொல்லவே முடியாது. ஆனா மோசேயை பாருங்க, தேவ மனுஷன், எத்தனை பேர் அவருக்கு முன்பதாக வந்து முன்னிறுத்திருப்பாங்க. The Bible says the entire community, Can you imagine? It's not just 1-2 person coming to you with all their problems. The whole community, ஒரு 1 million பேர் கிட்ட இருக்கலாம் ஏறதால. ஆனா மோசே தேவனை நோக்கி கூப்பிட்டான். ஹல்லேலூயா. மோசேனுடைய குரலை கேட்டு ஆண்டவர் மறுஉத்தரவு கொடுத்தார். கொடுத்தது மட்டுமல்ல, ஆண்டவர் மாராவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினது மட்டுமல்ல, ஆண்டவர் சில காரியங்களை சொன்னார். அதை உங்களோடு நான் வாசிக்கிறேன். 26ஆம் வசனத்தை பார்க்கும்போது, யாத்திராகமம் 15:26, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஹல்லேலூயா. I am the Lord that healeth thee. நானே உன் பரிகாரியான கர்த்தர். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சேமத்தை கொடுப்பேன், சுகத்தை கொடுப்பேன், செழிப்பை கொடுப்பேன். அதே சமயத்துல உன்னுடைய பொறுப்பும் இருக்குப்பா. ஆண்டவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி ஒரு பக்கம், நம்முடைய மறுஉத்தரவு, நம்முடைய பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பொறுப்பு என்ற வார்த்தை நல்ல வார்த்தை. இந்த கான்டெக்ஸ்ட்ல தான் எக்ஸோடஸ் 16க்கு நம்ம வரோம். ஓகே, சோ ஆண்டவர் மதுரமான தண்ணீரை மாராவின் தண்ணீரை மதுரமாக மாற்றி ஜனங்கள் ருசி பார்த்த அடுத்த நிலையில இந்த வாசிக்க கேட்ட 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம். எக்ஸோடஸ் 16:2, அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து மோசே அவங்களுக்கு சரியான எரிச்சல். தண்ணி கூட குடிக்க முடியலையா, பாவம் மனுஷன். அந்த முதிரான வயதுல ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவரால் சரியாக கூட பேச முடியாத ஒரு மோசே திக்குவாயன் ஆண்டவருக்கு மறுஉத்தரவு கொடுத்து இப்போ இன்னொரு அடி உழுகுது பாருங்க. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கு மட்டுமல்ல விரோதமாக ஆரோனுக்கும் முறுமுறுத்தார்கள். The whole community. In the whole episode நம்ம பார்க்கிறோம், it is a regular feature for the people. இந்த whole அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அதே தான் நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் ஜனங்களை விடுவித்த பிறகு 15ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா எக்ஸோடஸ் 15ல நம்ம பார்க்கிறோம். எக்ஸோடஸ் 15:1ல அப்பதான் மோசேயும் மிரியாமும் பாடல்களை பாடினார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் அவர்களோடு பாடல்களை பாடினார்கள். வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். Then Moses and the Israelites sang this song to the Lord. Moses and the Israelites, கர்த்தருக்கு அவர்கள் பாடினார்கள். அது மாத்திரமல்ல, மோசேயினுடைய தலைமைத்துவத்தை அவர் அங்கீகரித்தார்கள். யாத்திராகமம் 14:31 பார்க்கும்போது, எக்ஸோடஸ் 14:31, கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேல் கண்டார்கள். என்ன கண்டார்கள்? அந்த ராணுவத்தை சிதறடிக்க ஆண்டவர் வெற்றிகரமாக ஜனங்களை அந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்க செய்தார். crossing of the Red Sea, and the armies were pursuing the people of God. ஆண்டவர் சொன்னார், யுத்தம் என்னுடையது, இன்றைய காண்கிற எகிப்தியரை இனி காண மாட்டாய் என்று சொன்ன பிறகு
ஜனங்கள் எல்லாம் அதை பார்த்த பிறகு இதுதான் நடக்குது. கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேல் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேவினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். On one hand, they have seen God at work. But on the other hand, whenever there is a lack, they go back to முணுமுறுக்கல்ஸ். ஒரு பக்கம் ஆண்டவர் இது கிரியை செய்கிறார், கண்களால பார்க்கிறாங்க, செவிகள் சாய்க்கிறார்கள், உணர்றாங்க. மறுபக்கம் இன்னொரு குறை வந்த உடனே முறுமுறுக்கிறார்கள். மோசே மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள், கொஞ்சம் ஒரு குறை வந்தாலே சோர்ந்து போயிடுறாங்க. Was very difficult, I believe, for Moses. மறுபடியும் யாத்திராம 16ஆம் அதிகாரம் வசனம் 3-4 பார்க்கிறோம். முன்பு இருக்கிறாங்க பாருங்க. மறுபடியும் சொல்றாங்க, நாங்கள் இறைச்சியை பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உனக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். The Lord once again, Moses is caught. அவங்களுக்கு உணவு இல்லை. முன்ன இருந்த இடத்துல இறைச்சி கிடைச்சிச்ச, இங்கன்னா இறைச்சியே இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் கர்த்தர் மோசேயிடம் வாக்குறுதி கொடுக்கிறார். I will feed them. I will feed them. நீ அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து அவர்களை நடத்து. But I will feed them. அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி கர்த்தருடைய சந்நிதியில் சேருங்கள், அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று சொல்கின்றார். You see, when the people were murmuring against Moses, they were in fact murmuring against God. அதான் மோசே முந்தின வார்த்தையில பார்க்கும்போது, who are you murmuring against? நாங்களாம் யாரு? We are mere human beings. When you murmur against us, you're murmuring against God. ஆண்டவர் சரியான மறு உத்தரவு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபை யாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்தர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அப்போது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. ஹல்லேலூயா. In the midst of it, God provided the bread from heaven. இல்லையே என்று தவிக்கிற நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இருக்குன்னு காண்பிக்கிறார். கையில ஒன்னும் பார்க்க முடியல, ஒன்னும் என்னோட வாழ்க்கையில உணர முடியலையே, சுற்றிலும் மனாந்தரமா இருக்கிறது. இப்ப நம்ம தனியாக தெரியாத ஒரு தேசத்துல இருக்கிறோமே, நடுவுல இருக்கிறோம். கானான் தேசம் ஒரு பக்கம், எகிப்தியை கடந்து வந்துட்டோம். Are we supposed to go behind or go forward, Lord? Have you all felt that way? நான் இப்ப எங்க தான் போறது? எந்த திசையை நான் எடுக்கிறது? இதுக்கு மேல எனக்கு உதவியாக யார் வரப்போறான்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த வசனங்களிலே நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் தேவையான நேரத்துல தேவையான இடத்துல அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். எப்பெல்லாம் ஒண்ணுமே முடியலையே, ஒன்னும் நடக்கலையே என்று நம்ம யோசிக்கும் போது அப்பதான் ஆண்டவர் ஆச்சரியமான வகையில நமக்கு பதில் கொடுப்பார். வானத்திலிருந்து அவர் அந்த அப்பத்தை ஜனங்கள் புசிப்பதற்காக அவர் வர பண்ணி செய்தார். 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு இது என்னது என்று அறியாதிருந்தார்கள். They were looking at each other and they were saying, what is it? இது என்ன என்றார்கள். இது என்ன? what is it? அவங்களால ஜீரிக்க முடியல. இது என்ன புதுசா இருக்க? வனாந்தரமான இடத்துல, டெசர்ட் ரீஜன்ல, what is this new thing that is appearing? What is this? அப்ப மோசே சொல்றாரு பாருங்க,
அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். Hallelujah. The people asking, what is this? Friends, maybe you are asking, what is this? It is the Lord's doing. The moment you think that you have nothing, you are dry, you cannot produce anything, God appears from nowhere. That makes God distinct from us. ஆண்டவரை நம்மளை சமபிக்க பார்க்கவே முடியாது. He is so high and lifted up. உயர்ந்த அடைக்கலத்தில் இருந்த தேவன் இருக்கிற தேவன், ஆனாலும் சமீபமாக அப்பத்தை கொடுக்கிறார். God is not too royal to give us royal food. He gave us அப்பம். நம்மளுக்கு என்ன தேவை அதை தான் அவர் சந்திக்கிறார் பாருங்க. அது என்னது என்று அவங்க அறியாமல் இருந்தார்கள். ஒருவேளை நாமும் கூட அறியாத நிலைமையில நம்ம இருக்கலாம். இந்த வேதம் என்னத்தமா சொல்லுது? The people of Israel named the bread. இஸ்ரவேல் ஜனத்தார் புத்திரர்கள் அந்த அப்பத்துக்கு பேர் இட்டார்கள். அந்த அப்பத்துக்கு பேர் என்ன தெரியுமா? மன்னா. மன்னாக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? What is it? What is it? அதான் அர்த்தம். அதான் அர்த்தம். அந்த ஜனங்கள் தான் பேர் வச்சாங்க. ஆனா பரத்திலிருந்து வந்தது ஒரு அப்பம். மன்னாக்கு அர்த்தம் what is it? இது என்ன? இது என்ன என்று அந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஜீவ அப்பம் ஒரு மனுஷராக இயேசு கிறிஸ்துவாக நம் மண்டையில அவர் வந்தார். God became flesh. And so Jesus said, I am the bread of life. சொன்னார் தானே? நானே ஜீவ அப்பம் என்று சொன்னார். You is not just a physical bread, but I am your bread. I am your life. என்னில் யாரு போஜனம் பண்ணுகிறானோ நானும் அவனிடத்துல போஜனம் பண்ணுவேன். Whoever sups with me or fellowship with me, I will also fellowship with him. அதனால தான் ஜீவ அப்பம். அங்க பாத்தீங்கன்னா அப்பம் இருக்குது. 5 அப்பம், 3 மீனா, 5 loaves, 2 fishes. I am the bread of life. நம்முடைய லார்ட்ஸ் பிரேயர்ல நம்ம என்ன சொல்றோம்? அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். Give us daily our bread. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அந்த ராப்போஜனத்துல அந்த அப்பத்தை எடுத்து அவர் பிட்டு நமக்கு கொடுக்கிறார். உங்களுக்காக உடைக்கப்பட்ட என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை பானம் பண்ணுங்கள் என்று சொல்றார். அந்த அப்பத்தினுடைய அர்த்தம் பாருங்க. பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவ அப்பமாகவே இருக்கிறார். நம்முடைய சரீரத்திற்கு உணவு மட்டும் ஆண்டவர் கொடுக்க ஆசைப்படவில்லை, நம்முடைய ஆவி ஆத்மாவுக்கு அவர் உணவு கொடுக்க ஆசைப்படுகிறார், திருப்திப்படுத்த ஆசைப்படுகிறார். Don't just be satisfied in life materially, financially, property wise, but be satisfied in your soul. Hallelujah. நம்முடைய ஆத்மாவை திருப்திப்படுத்த தேவன் அப்பமாகவே வந்தார், ஜீவ அப்பமாகவே வந்தார். Hallelujah. What is it? அந்த மன்னா. அது என்ன? அந்த மன்னா ஆண்டவர் நமக்கு ஏற்ற நேரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சரியான அப்பமாக அவர் இருந்தார். நம்ம எல்லாரும் இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய ஆலயத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஒருவேளை அந்த இஸ்ரவேல் ஜனத்தான் போது some seasons of your life will be questioning God. Why have you left me in the desert? Or you're pointing at someone else. Why have you done this to me? நிறைய பேருக்கு அந்த கேள்வி, அந்த முணுமுறுத்தல் நிச்சயமாக இருக்கும். ஆனா நம்முடைய முணுமுறுத்தலோடு இருக்கக்கூடாது, ஸ்தோத்திரத்துக்கு மாற வேண்டும். ஆமென். ஆத்திரத்தோடு ரொம்ப நாள் இருந்துடாதீங்க, ஸ்தோத்திரத்தோடு மாறுவோம். ஆமென். ஆத்திரம் ஒரு பக்கம் இருக்கும், ஆனா ஸ்தோத்திரம் கொஞ்சம் அதிகரிக்கணும். ஆமென். ஆத்திரம் குறையணும்னா ஸ்தோத்திரம் அதிகரிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை நடத்துவார். I know some of you are here maybe for the first time or second time you're coming to church. You are hearing these words. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஜீவ வார்த்தைகளாக கொடுக்கிறார். God is inspiring our hearts. இந்த வேளையில நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக, பரிசுத்த பந்திக்கு நம்ம ஆயத்தப்படுத்துவோமாக.